அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே வித்தியாசமான ரெசிபிங்க. ஆமாம், நூடுல்ஸ் ஆம்லேட். நீங்கள் எத்தனையோ விதமான ஆம்லேட் சாப்பிட்ருப்பீங்க. இந்த நூடுல்ஸ் ஆம்லேட்டை எந்த ஹோட்டல்லையும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. மறக்காமல் இதை உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். நான் ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வெந்நி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு, அப்புறமேட்டு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஏன் விடுறேன்னா, நூடுல்ஸ் வந்து ஒட்டாமல் வரும் நீங்கள் வேக வைக்கும்போது. நீங்கள் என்ன கம்பெனி நூடுல்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நூடுல்ஸ் யூஸ் பண்ணும்போது உடைக்காமல் நான் போடுற மாதிரி அப்படியே ஃபுல்லாக போடுங்க. அப்போ தான் இந்த ரெசிபிக்கு ரொம்பவே அருமையாக சுவையாக இருக்கும். உடைச்சிங்கன்னா அந்த ரெசிபியே வேஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி உங்கள் நூடுல்ஸை ஃபுல்லாக போடுங்க. அப்புறமா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த நூடுல்ஸை வடிகட்டிக்கோங்க. நீங்கள் நூடுல்ஸை வடிக்கும்போது அதில் மறக்காமல் கொஞ்சம் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நூடுல்ஸ் ஒட்டாது. நான் இப்போ ஒரு நூடுல்ஸ் பாக்கெட் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக சாப் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா அதையும் பொடியாக சாப் பண்ணியிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக மல்லிக்கீரை அதையும் பொடியாக சாப் பண்ணியிருக்கேன். நான் இதில் முக்கியமாக ஒரு தக்காளி எடுக்காமல் அதில் பாதி தக்காளியை மட்டும் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். தக்காளி நிறைய ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. அப்புறமா ஒரு பெரிய பவுலில் 3 முட்டையை வந்து உடைச்சி ஊற்றுறேன். நான் இதில் 2லேருந்து 3 பேர் சாப்பிட்றதுனால இதில் 3 முட்டை போட்டிருக்கேன். அப்புறமா அதில் சாப் பண்ண வெங்காயம் சேருங்க. பச்சை மிளகா, கொத்தமல்லி கீரை, அப்புறமா தக்காளி, இது எல்லாம் ஆட் பண்ணிட்டு அந்த நூடுல்ஸ் பாக்கெட்ல வர மசாலாவை ஆட் பண்ணுங்க. அப்பதான் ரொம்பவே ருசியா இருக்கும். காரம் பத்தாதுங்கிறதுனால இதுல கொஞ்சமா சில்லி பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா மஞ்சள் பொடி. இது எல்லாத்தையும் ஒரு பீட்டர் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல லைட்டா உப்பு ஆட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு உப்பு ஆட் பண்ணாதான் அந்த டேஸ்ட் எல்லாமே தெரியும். ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் மசாலா உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகும். இது எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமாட்டு இதில் நம்ம வேக வச்சிருக்க நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த ஸ்டேஜில் நம்ம நூடுல்ஸ் அப்படியே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு நூடுல்ஸ் நல்லா பிரட்டி விடுங்க. அந்த நூடுல்ஸ் அந்த முட்டையில் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. வழக்கமாக நூடுல்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஆம்லெட் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா, இது ஆம்லெட் மாதிரி இல்லாமல் பீஸா மாதிரி இல்லாமல் ரொம்பவே அருமையாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை நம்ம ஒரு பேனில் போட்டு எடுக்கலாம். ஒரு நான்ஸ்டிக் தவாவில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுக்கு நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். தோசைக்கல்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா ஒட்டிடும். இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கு அப்புறமாட்டு அந்த நூடுல்ஸை எல்லா இடம் படுற மாதிரி நல்லா பரப்பி விடுங்க. பாருங்க, இந்த மாதிரி பரப்பி விடணும். இது பார்க்கறதுக்கு பீஸா மாதிரியே இருக்கும். இந்த ஆம்லெட்ல ஒரு சைடு வேகட்டும். தீ எப்பவுமே சிம்ல வைங்க, ஜாஸ்தி வச்சிடாதீங்க, இல்லைன்னா ஒரு சைடு ரொம்ப கரிஞ்சிரும். இப்போ அந்த கார்னர்ல பாருங்க ஓரளவுக்கு நல்லா பாயில் ஆயிருக்கு. இந்த டைம்ல நம்ம இன்னொரு சைடு திருப்பி எடுத்துக்கலாம். நீங்க திருப்பும் போது இது கொஞ்சம் கனமா இருக்கும். ஸோ அதனால நீங்க வெறும் கரண்டியால திருப்ப முடியாது. இந்த மாதிரி உங்க வீட்ல ஒரு பெரிய பிளேட் இல்லைன்னா மூடிய வச்சு திருப்பிக்கங்க. இது ரொம்பவே சுலமா இருக்கும் இந்த டெக்னிக்கு. ஆம்லெட்டும் உடையாம வரும். பாருங்க எவ்வளவு அருமையா திரும்பிடுச்சுன்னு. இதே மாதிரி நீங்க திருப்பி பாருங்க, ஆம்லெட் உடையவே உடையாது. இதுக்கப்புறமா நீங்க தீய லைட் சிம்ல வச்சு இதை எடுத்துடலாம். ரொம்பவே சுவையான நூடுல்ஸ் ஆம்லெட் ரெடிங்க. இது எந்த ஹோட்டல்லையுமே கிடைக்காது. மறக்காம உங்க வீட்டு கிச்சன்ல இதை ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்பவே ருசியா இருக்கும். பாருங்க, பார்க்கறதுக்கு பீஸா மாதிரியே இருக்குது. இதுல தேவைன்னா நீங்க கொஞ்சமா சீஸ் கூட லாஸ்டா ஆட் பண்ணிக்கோங்க.
பாருங்க எவ்வளோ அருமையா மொறுமொறுன்னு இருக்குதுன்னு. மறக்காம நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ.